நம்ம நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து ஒரு சின்ன ஒரு கோரஸை பாடி இந்த காலை கூட்டத்தை கூட நம்ம ஆரம்பித்துக் கொள்வோம். We all are going to sing a small chorus and we will start this meeting. Amen. ஓ நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாயிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தகப்பனே, எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. உடைய திருக்கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு போதகர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற இந்த கால வேளையில இந்த இணைப்பில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற வந்து ஆண்டவர் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரப்பா கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா தடைகளை போராட்டங்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு ஆண்டவரப்பா அற்புதமான ஆண்டவரப்பா ஆண்டவர் கன்வீனியன்ட்டா இருக்கட்டும் கர்த்தாவே. அது நிமித்தம் கர்த்தாவே எந்த ஒரு ஆண்டவரே நெட்வொர்க்ல யாருக்கும் பாதிக்கப்படாத படிக்கு கர்த்தருடைய திருப்பிரசனத்தினால ஒவ்வொருவர்களையும் நிரப்பும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லா கர்த்தருடைய ஊழியர்களை சீக்கிரத்துல இணைவார்களாக. போதகர் டேனியல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவரை கூட நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய திருப்பிரசனத்துல நிரப்ப ரத்த கோட்டைக்குள்ள மூடுமாறி தாசனை கூட வல்லமையாய் பயன்படுத்தும். மொழி பெயர்க்கிற போதகர் டேனியல் விஜயகுமாருக்காக கூட ஜெபிக்கிறோம். அவரை கூட ஆசீர்வதியும். திருப்பிரசனத்துல மறைத்துக் கொள்ளும். தடைகளை போராட்டங்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen. Yeah, Pastor. Over to you, Pastor. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Yeah. Praise the Lord, everyone, this morning. இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். And I believe that the Lord is being gracious to each and every one of us. நாம் எல்லாருக்கும் தேவன் கிருபையா இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And it is a joy for me to able to share with you all what the Lord has taught me. தேவன் எனக்கு கற்றுக்கொடுத்த காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். And again this mornings I want going to use some time to share something that is very fundamental but is very simple and short. இந்த காலை வேளையில கூட ஒரு அடிப்படை சத்தியத்தை உங்கள் மத்தியிலே எளிமையான விதத்திலே நான் போதிக்க விரும்புகிறேன். You see, every small actions in our life affect everything in our spiritual life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் நடைமுறைப்படுத்துகிற காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Every big buildings start from a small brick. ஒவ்வொரு பெரிய கட்டிடமும் ஒரு சிறிய செங்கல் மூலமாக தான் கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது. So last week I shared with you all about worship, which we need to align to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்று ஆராதனை குறித்த ஒரு சில காரியங்களை கடந்த வாரங்களிலே நான் பிரசங்கித்தேன். Now today I want to share with you about another topic which is very fundamental. It has to do with reclaiming your God's given land. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நிலத்தை பூமியை சுதந்தரித்துக் கொள்வதை குறித்து இந்த காலவேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். You see, I want to start with one part of the sharing. Let me see. I want to start with one part of the sharing. It has to do with a land. இந்த காலவேளையிலே நான் போதிக்கிற ஒரு பகுதி என்னவென்றால் பூமி நிலத்தை குறித்ததான காரியத்தை போதிக்க போகிறேன். Okay, we start from 1 Samuel chapter 7. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து
First Samuel, it speaks about the chapter 7 speaks about the people of Israel has been attacked by Philistines again. பெலிஸ்தர்களால மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த காரியத்தை குறித்து நாம் அங்க வாசிக்க பார்க்கிறோம். But nevertheless, Samuel, he able to not only just to defeat the enemy, but took back the land. அங்கு சாமுவேல் தன்னுடைய தலைமைத்துவத்தின் மூலமாக பெலிஸ்தியரை முறியடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் இழந்து போன அந்த பூமியையும் நிலத்தையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். So I'm going to start from this reading. 1 Samuel chapter 7 verse 12. Then Samuel took a stone and set it up between Mizpah and Shen and say its name Ebenezer, and he said, till now the Lord has helped me. 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் ஷேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். And here we can see that then the verse 13 says that, so the Philistines was subdued and he did not enter the territory of Israel, and the hand of the Lord was against Philistines all the day of Samuel. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. And verse 14, the city that the Philistines had taken from Israel was restored to Israel, and from Ekron to Gath, and Israel delivered their territory from the hand of Philistines. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. You see, this is very important things that told us about how we're going to live a victorious life. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். First part, when the people of Israel repent, then they see the favor of God with them again. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ அப்போதெல்லாம் தேவன் தங்கள் மேல் பாராட்டின இரக்கத்தை அவர்கள் கண்டார்கள். You see, we like to teach our people to repent. We like to get our people to get right with God. நம்முடைய விசுவாசிகளுக்கு மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று நாம் போதிக்கிறோம். But it comes in three parts. First one, we get right with God. அது மூன்று விதத்திலே அடங்கி இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய வழியிலே நீதியாய் நடப்பது. They repent, they set up an altar, they give offering to God. அவர்கள் மனம் திரும்பி அங்கு தேவனுடைய அந்த பலிபீடத்திற்கு முன்பாக வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். The second part is they defeat the enemy, they defeat the Philistines. இரண்டாவதாக அவர்கள் அந்த எதிரியாக பெலிஸ்தர்களை மேற்கொண்டார்கள். And when we face challenges, we face temptation, we want to defeat our enemy. நம்முடைய வாழ்க்கையில வருகிற சவால்களையும் சோதனைகளையும் நாம் சந்திக்கும் போது அவைகளை அந்த எதிரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். But the third part is they take back whatever land, whatever cities that's taken from the enemy. மூன்றாவதாக அந்த எதிரிகளிடத்திலிருந்து இழந்த அந்த பட்டணங்களையும் இடங்களையும் பூமிகளையும் அவர்கள் மறுபடியும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். So therefore, I want to bring to you this morning, the message is sometimes we must think something more than just have a spiritual life. We need to think more than just having a good worship or even align with the throne of God. We need to think beyond that level. அநேக நேரம் நாம் நன்றாக ஆராதிக்கிறோம், நன்றாக வசனத்தை படிக்கிறோம், நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் அந்த அளவில் இருக்கக்கூடாது. அதை காட்டிலும் நாம் மேன்மையாக யோசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். The second King chapter 13 is the story after Elisha. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல அந்த எலியாவை குறித்து நாம் அங்க வாசிக்க நாம் பார்க்கிறோம். You see, Elisha, before he died, he prayed for this Joash, the son of Jehoahaz, so that he was able to defeat his enemy 3 times.
அங்கு எலியா மரிப்பதற்கு முன்பாக யோவாகாசின் குமாரனாகிய யோவாசுக்காக ஜெபித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு அவர் 3 முறை அந்த எதிரிகளை மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். You see, Elisha, he asked this Joash to take the arrow, shoot on the ground for 3 times. So for அப்போது many times, but he shoot for 3 times. எலிசா அந்த யோவாகாசின் குமாரனாகிய யோவாசை பார்த்து அந்த வில்லை பூமியிலே நீங்கள் அடியுங்கள் என்று சொல்லுகிறார். அநேக முறை அடிங்கள் என்று சொல்லும்போது அவர் ஒரு சில முறை மாத்திரம் அடிக்கிறார். So after Joash has shoot the floor for 3 times, now he have 3 times victory over his enemy, Ben-Hadad, the son of Hazael. அந்த பென்-அதாத் என்பவனை 3 முறை அவர் மேற்கொண்டார் யோவாகாஸ். ஏனென்றால் 3 முறை மாத்திரமே அந்த வில்லை எடுத்து அவர் பூமியில அடிக்கிறார். And here we see that there is something great, that this Joash able to take back the land in that victory. அந்த நேரத்திலே யோவாகாஸ் எழுந்து போன அந்த பூமியை அவர் சுதந்தரித்துக் கொண்டார் 3 முறை என்று நாம் பார்க்கிறோம். So after saying so much things, I want to make simple conclusion. Okay, first one, take back your lands equal to start of governance. நீங்கள் இழந்து போனதான அந்த பூமியை சுதந்தரித்துக் கொண்டு அதன் மேலே நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If you don't take back your land, just imagine as a king, if you don't take back the land, you will live under the mercy of the enemy. ராஜாவாய் வாழ்கிறதான அந்த நபர் அந்த பூமியை நிலத்தை சுதந்தரித்துக் கொள்ளாவிட்டால் அவன் எதிரியினுடைய இரக்கத்திலே தான் வாழ வேண்டியதா இருக்கும். You see, the enemy is not going to get easy with you. Not every time enemies has mercy on you. எல்லா நேரத்திலும் எதிரிகள் நமக்கு இரக்கம் பாராட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் திரும்பவும் கொடுக்க மாட்டார்கள். So enemy will always try to play a dirty trick on you because they are your enemy. உங்களுடைய எதிரியாளியானவன் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ச்சியான காரியங்களை செய்ய மாத்திரமே அவர்கள் நினைப்பார்கள். I don't know about you, but some of the places, especially the border city, the city at the border of two nations, that are the places has most activity, money, and this trading happens in that place. உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை. ஆனால் அநேக இடங்களிலே 2 தேசத்திற்கும் நடுவாக இருக்கிறதான அந்த எல்லை பகுதியிலே தான் எல்லா விதமான வியாபார காரியங்களும் பணம் குறித்ததான விஷயங்களும் கெட்ட காரியங்களும் நடைமுறையிலே கொண்டு வரப்படுகிறது. You see, for example, like in Malaysia, in Peninsula of Malaysia, the north, we are in the border with Thailand. அந்த பெனிசுலன் மலேசியாவில் அந்த தாய்லாந்துடைய வடக்கு பகுதியில அந்த எல்லையிலே பார்க்கும் பொழுது, and in our south is Singapore, is our border. அந்த தென் பகுதியில பார்த்தால் அது சிங்கப்பூர் தேசத்தின் எல்லையாக இருக்கிறது. You see, the both of the border has a very great activity of financial activity. அந்த மலேசியா தேசத்தின் அந்த எல்லை பகுதியிலே வடக்கு கிழக்கு 2 பகுதியிலும் அநேக பண பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது. Because people are getting in and going out. ஏனென்றால் எல்லை பகுதியா இருக்கிறதுனால இந்த தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கும் உள்ளே வருகிறதும் போகிறதுமா இருக்கிறார்கள். People are spending money in that place, so you have a lot of earning in those border. ஆகவே அந்த எல்லை பகுதியில நல்ல ஒரு வியாபாரமான இடமாக அது காணப்படுகிறது. So if you don't take back the land like the king of Israel, then you are not able to give full play of your gift. நீங்கள் எதிரியின் இடத்திலிருந்து அந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் முழுமையாக அந்த இடத்தின் ஆசீர்வாதத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. If you don't take back your land, number 3, the enemy will able to move in and go out of your area freely. நீங்கள் அந்த நிலத்தை சரியான விதத்திலே சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டால் எதிரியாளியானவன் அதை வந்து சுதந்திரித்துக் கொண்டு அதன் காரியங்களை அவன் அனுபவிக்கிறவனாய் இருப்பான். And that is why if you want to start governance, meaning you have to rule and reign your life, you must take back whatever God has already given you.
உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமானால், அதிகாரம் செலுத்த வேண்டுமானால், எதிரியானவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் அதை பிடுங்கிக் கொண்டால் மாத்திரமே அது சாத்தியமா இருக்கும். So, but the things that I want to say that very important, that is the enemy is a deceiver. அந்த எதிராளியானவன் நம்மை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். And enemies do never want you to recognize him. அந்த சத்துரு தன்னை யார் என்பதை முழுவதுமாக வெளிப்படுத்த மாட்டான். They always try to operate as a thief and as a deceiver. அவன் ஒரு திருடனை போலவும் கள்ளனை போலவும் ஏமாற்றுகிறவனை போலவும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட விரும்புவான். So we want to go to the very simple conclusion so that you can understand what we have just said just now. இப்போது இந்த கேட்ட காரியத்தின் அடிப்படையில இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். And here, first thing, recovering the lost ground is a sign of God makes you prosper. நீங்கள் இழந்து போனதான அந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அடையாளம் என்னவென்றால், தேவன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறார் என்ற அர்த்தம். You see, when God want to bless you or when God want to use you, you will recovering your lost ground. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், செழிப்பாக்க வேண்டுமானால், நீங்கள் இழந்து போனதான அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். Second things, the recovering the lost ground is the step to start governance. இரண்டாவது காரியம், இழந்து போனதான அந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்வது நிமித்தம் அந்த இடத்திலே நாம் அதிகாரம் ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். And number three, and recovering the lost ground is to dry up your enemy. மூன்றாவதாக, நீங்கள் அப்படி சுதந்திரித்துக் கொள்வது நிமித்தமாக எதிராளியானவனை உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் துரத்துகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். And here we will understand something very true. Sometimes we Christians or even believers, we always concerned about whether we are blessed, whether we have blessing from God. More than that, we don't care much. அநேக நேரத்திலே விசுவாசிகளாக இருப்பவர்களும் நாமும் கூட நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனா, அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிறதா என்பதை தானே பார்க்கிறோமே தவிர அதற்கு மேலாக நாம் எதையும் யோசிப்பதில்லை. Do you know that actually something that I want to say that as a church leaders, we must think more than just to see prosperity or blessing. நாம் வெறும் செழிப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் மாத்திரமல்ல, அதற்கு மேலான காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டும். Okay, let's start. What needs to be recovered? என்னென்ன காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Okay, things to be recovered, there are three things. One is your freedom, one is your sober mind, number three is your land. மூன்று காரியங்களை, அதாவது மூன்று இழந்து போன காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று இழந்து போன சுதந்திரம், இழந்து போனதான நம்முடைய மனத்தெளிவு, மூன்றாவது இழந்து போனதான நம்முடைய தேசம் அல்லது நிலம் அல்லது இடத்தை குறிக்கிறது. Okay, we will touch one by one. First thing, recover your freedom. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். You see, God give us freedom. தேவன் நமக்கு விடுதலையை, சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். But what is freedom? அந்த விடுதலை என்றால் என்ன? Freedom is not I can do everything free without responsibility. That is not called freedom. எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்பில்லாமல் செய்வது ஒரு சுதந்திரம் கிடையாது. Freedom is free from slavery, no longer to be a slave of anything. விடுதலை என்றால் நான் இனிமேலே ஒரு அடிமை போல வாழ்வதில்லை, அடிமைத்தனத்தில் இருந்ததான ஒரு விடுதலை. But freedom also free to do God's will. விடுதலை பெற்றுக்கொள்வது என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதை குறிக்கிறது. If we mistaken what the purpose of freedom, we might think that freedom is our sins are washed away, then we don't need to care for any other things.
நாம் அநேக நேரத்தில் இந்த விடுதலை பெற்றுக் கொண்டதை பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறோம், பாவங்கள் கழுவப்படுகிறது என்பதை மாத்திரம் குறித்து அதே நிலைமையிலே நாம் இருந்து விடுகிறோம். Sometimes church has so many wrong idea about freedom. They think that Jesus' blood is so cheap, so simple. You just pray, the blood will cover you. You're free from sin. But after free from sin, you're still living in sin. அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை நாம் எளிமையாக எடுத்துக்கொள்கிறோம். அவர் உடனே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உபயோகப்படுத்தி அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மறுபடியும் அதே பாவத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let me tell you that what is freedom? Freedom is no longer to be a slave and also to have the power, the freedom to do God's will. அஹ் விடுதலை என்பது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது, இரண்டாவதாக தேவ சித்தத்தை செய்வது. You see, there are three works that are operating in our life. We have to choose one. மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. நாம் அவைகளில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். You see, the works of devil is always try to obstruct or to put obstacle to oppress us or suppress us and even to bring bondages into our life. பிசாசின் காரியங்கள் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வருகிறதா இருக்குது, சோர்வுகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்மை அடிமைத்தனத்திலே வாழும்படிக்காக பிசாசு எப்போதும் நம்மை ஏவிக்கொண்டு இருக்கிறான். After become a Christian, you are not automatically free. கிறிஸ்தவர்களாய் நாம் மாறின பிறகும் நம் தன்னிச்சையாகவே நாம் விடுதலையாய் செயல்படுவோம் என்று நாம் சொல்ல முடியாது. You need to recover that freedom by the power of the Holy Spirit. நான் விடுதலை அடைந்தேன் என்று சொன்னாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அந்த விடுதலை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Sometimes even full-time ministers, pastors, you are not totally free. You are still under the work of the evil one. You have a lot of obstacles in life. You have oppression in life. You have bondages in life. அநேக நேரத்திலே தேவனுடைய ஊழியக்காரன், போதகர் என்று சொல்லுகிறதான நானும் கூட இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலே தான் இருக்கிறோம். சோர்விலும் பாவத்திலும் கட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். What even more for our members? நாமே இப்படி இருந்தால் நம்முடைய விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? Then the second one is the work of the flesh, means the weakness, the habits, or the addictions, and sometimes we even avoidance. We don't want to face what we need to face. இரண்டாவது காரியம் மாம்சத்தின் கிரியைகள், பலவீனங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனம், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் தவறிவிடுவது. You see, our flesh sometimes are causing us so much of weakness. அநேக நேரம் நம்முடைய மாம்சம் நம்மிலே பலவீனங்களை கொண்டு வருகிறது. There are also habits in our life, the lifestyle, the way we speak, the way we do things is causing trouble in our life. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை காரியங்கள், பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுகளை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. And sometimes it's avoidance. We try to avoid our responsibility. அநேக நேரத்திலே நம்முடைய பொறுப்புகளை செய்யாமல் தட்டி கழிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். We do something wrong, we don't want to face it, we avoid. நாம் ஏதோ ஒரு தவறு செய்யும்போது அதை நாம் நேராக சந்திப்பதில்லை, அதை விட்டு நான் ஓடி போக தான் விரும்புகிறேன். And all these tools can be overcome and live a victorious life when the Holy Spirit is at work in our life. எப்போது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்போதுதான் இந்த எல்லா காரியத்திலும் நான் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். You see, sometimes we must learn how are we going to go into victorious by recovering our freedom. எப்படியாக நம்முடைய விடுதலை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்து செயல்பட்டு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். Okay, then second thing is to recover your sober mind. சோர்ந்து போயிருக்கிறதான அந்த மனதிலிருந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வது. What is sober mind?
அந்த சோர்ந்து போகிறதான மனது என்றால் என்ன? Meaning that your mind is not confused. ஏனென்றால் நம்முடைய மனம் அநேக நேரத்திலே குழப்பமா இருக்கிறது. அது அப்படி இருக்கக்கூடாது. தெளிவா இருக்க வேண்டும். And I want you to listen carefully. Enemies can take you down is either to fool you or to make you a fool. அநேக நேரத்தில் சத்ருவானவன் நம்மை முட்டாளாக மாற்றி விடுவான் அல்லது முட்டாளாக மாற்றுவதற்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நுழைக்க பார்ப்பான். You see, to fool you is to deceive you. நம்மை ஏமாற்ற பார்ப்பான். But to make you a fool is make your mind to be confused. உங்களை முட்டாளாக மாற்றுவது என்றால் என்னவென்றால் உங்களுடைய மனதிலே குழப்பங்களை கொண்டு வருகிறது. Here, no matter who you are, once you start to get confused, you cannot see things clearly. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரு முறை உங்களுடைய மனம் குழம்ப ஆரம்பித்து விட்டால் நீங்கள் எதையும் தெளிவாக பார்க்கவோ செய்யவோ முடியாது. I want to speak to all pastors. Hear me carefully. As a pastor, the most important gift, one of the most important spiritual gift is discernment. இங்கு நான் எல்லா போதகர்களுக்கும் தெளிவாக பேச விரும்புகிறேன். எல்லா தேவ ஊழியர்களுக்கும் வேண்டிய முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வரம் என்றால் என்னவென்றால் பகுத்தறிகிற வரம். Do you know discernment is everything that cause you to one of the things that cause you to be success, because you know what is right, what is wrong, what is from the Lord, what is from the evil one. எது நன்மை, எது தீமை, எது கெட்டது, எது நல்லது, எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்கிறதான அந்த பகுத்தறிவு நமக்கு மிக அவசியம். I pray that in the name of Jesus right now. இப்போது இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். And the Spirit of the Lord speak to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. Free your mind from all the confuse that's caused by environment, caused by the work of the evil one. எல்லா சூழ்நிலை நிமித்தமாக பிசாசு நிமித்தமாக வருகிறதான குழப்பங்கள் உங்களை விட்டு நீங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். Because your victory lies on this very important discernment, a sober mind. இந்த ஜெயம், இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது உங்களுடைய பகுத்தறிவிலே அடங்கி இருக்கிறது. So to recover your sober mind is very important. You have to be sober, you have to be vigilant, and you need to be responsible for every inch of your life. உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சரியான விதத்திலே பகுத்தறிந்து தெளிவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் இந்த சோர்வான மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். You see, enemy always want to blind you, to make you, things in the wrong direction. எப்பொழுதும் பிசாசானவன் நம்மை குழப்பி தவறான பாதையிலே நம்மை நடத்த பார்ப்பான். And this is the place where you as a pastor, you must always consider, you must always think, how am I thinking rightly? Is my mind confused? Is my mind aligned with the word of God? இந்த ஒரு காரியத்திலே நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு தீர்மானங்களை எடுக்கும் போதும் நான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறேனா, ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா, இல்லை தெளிவா இருக்கிறேனா என்பதை சோதித்தறிந்து பார்த்து எல்லா தீர்மானங்களையும் நாம் எடுக்க வேண்டும். You see, knowledge can be increased through your own effort. நமக்கு இருக்கிறதான இந்த அறிவை நாம் எடுக்கிற முயற்சி நிமித்தமாகவே அந்த அறிவு உற்பத்தி ஆகும். Today's world, we almost can learn everything using YouTube. இன்றைக்கு இந்த உலகத்திலே எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நாம் அந்த யூடியூபுக்கு கடந்து போய் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். I even can know how to cook Indian foods by just watching a YouTube, and I start to prepare the dishes and I'm able to cook a Indian food. இந்திய உணவு நான் செய்ய வேண்டும் என்றால் யூடியூப்ல பார்த்து என்ன செய்யலான்னு பார்த்து அதன் அடிப்படையிலே நான் கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறேன். Same to you. You can learn to cook Chinese food. When you watch the YouTube, you can learn how to cook. நீங்க கூட அந்த சீனா உணவு செய்யணும்னு நினைச்சா யூடியூப்ல பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு செய்யலாம். But the question is, only wisdoms
is come from the Holy Spirit, because Holy Spirit able to give us revelation and wisdom. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த ஞானம் என்பது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து மாத்திரம் அது வருகிறதாய் வெளிப்பாடுள்ளதாய் காணப்படுகிறது. And therefore, I really want to say that, please, pastors, every day ask for wisdom and enlightenment from the Holy Spirit. ஆகவே போதவர்களாகிய நாம் எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தின் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because the Holy Spirit wants to enlighten you to fight this spiritual war. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். I want to ask you, how many of you know you are in a spiritual warfare? எத்தனை பேருக்கு இங்க இருக்கிற உங்களுக்கு உள்ளான அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? An enemy able to see you, but you are not able to see the enemy sometimes. சத்ருவானவன் உங்களை பார்க்க முடியும், ஆனால் அநேக நேரத்துல நம்மால அந்த எதிரியானவனை பார்க்க முடியாது. You are fighting an invisible enemy, so you need Holy Spirit to help you. ஆகவே காணக்கூடாததான எதிரியோடு நீங்கள் யுத்தம் செய்கிறது நிமித்தமாகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் ஞானம் தேவைப்படுகிறது. Turn to your Bible, Ephesians chapter 1 verse 17. எபேசியர் 1:17க்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 17 says that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you a spirit of wisdom and of revelations in the knowledge of Him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. And here says God will give you a spirit of wisdom and revelation. தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And verse 18 says that having the eyes of your hearts enlightened. இங்கு இந்த 18வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த மன தெளிவுள்ளதான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. You see, sometimes our eyes are confused. We need the spiritual eyes of our heart to be enlightened. அநேக நேரம் நம்முடைய கண்கள் தெளிவில்லாததாய் குழப்பமாய் காணப்படுகிறது. நம்முடைய இருதயம் சரிவாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டியதாய் இருக்கிறது. You see, the Spirit of the Lord will rest upon us, and He will give us spirit of wisdom and understanding, spirit of counsel and might, the spirit of knowledge and the fear of the Lord in Isaiah 11 verse 2. ஏசாயா 11:2 வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலத்தை அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is very important. We need the spirit of the Lord to waken us up. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே செயல்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள மிக முக்கியமாய் காணப்படுகிறது. And I'm going to enter into a very important part of today's message is recover your land. இன்றைய தினத்தின் செய்தியின் முக்கியமான பகுதிக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். நீங்கள் இழந்து போனதான அந்த நிலத்தை இடத்தை சுதந்திரித்துக் கொள்வது. I hope you still remember what I shared, the 3 parts we need to recover. First, recover our freedom from sins, freedom from the world of the enemy. Second thing, we recover our sober mind, that our mind will be clear, our mind will be understand the will of God. இழந்து போன விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் முதலாவது சொன்னேன். அதாவது அந்த சோர்விலிருந்து, பலவீனத்திலிருந்து, பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆவது, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஆவது, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து சொன்னேன். Now I want to go to the point number 3, very important. We need to recover our land. How are we going to recover our land?
நாம் நிலத்தை சுதந்தரித்துக் கொள்வது, அதாவது இழந்து போனதை எப்படி நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லப் போகிறேன். It's not about the land of where you stay, அந்த நிலம், இடம் என்றால் நீங்கள் இருக்கிறதான அந்த இடத்தை குறிப்பதல்ல. but I would say this land is everything about you. இந்த பூமி, நிலம், இடம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. And first things I would say that your prayer range, things that you're praying every day or every week need to be expanded. நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிற காரியங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், அந்த காரியங்கள் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். For example, like you're always praying for your work. உதாரணத்துக்கு எப்போதும் உங்க வேலைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. Some people you always pray for only your family. ஒரு சிலர் எப்போதும் தங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபிப்பார்கள். And some people you're only praying for your own church. ஒரு சிலர் தங்களுடைய சபைக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். So I want to challenge something new for you. I'm not giving you more prayer items, but I want you to use combating a battle mindsets to pray. நான் ஏதோ புதிய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் சேர்த்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய மனதளவிலே நீங்கள் அந்த ஆவிக்குரிய அந்த யுத்தத்திலே எப்படியாக போராடி விரிவாக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லப் போகிறேன். Because prayer is a battle and require precision. You need to very precisely know what you are praying, what is your direction. ஜெபம் என்பது ஒரு யுத்தமாக காணப்படுகிறது. ஆகவே நாம் ஜெபிக்கும் போது சுருக்கமாக, கருத்தாக எவைகளுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். Prayer is like breaking a door. You know, breaking a door, you need to use force. ஜெபம் என்பது அந்த பூட்டப்பட்டிருக்கிற ஒரு கதவை உடைத்து கொண்டு உள்ளே போவதாக காணப்படுகிறது. அதற்கு Therefore, உங்களுக்கு your அதிக prayer- வல்லமை தேவை. Therefore, your prayer need to be Yes, sir. strengthened and be sustained. ஆகவே உங்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாகவும் அது கருத்துகளை அடங்கியுள்ளதாகவும் காணப்பட வேண்டும். So you need the word of God and you need the spirit of God to help you. ஆகவே இந்த விஷயத்துல உங்களுக்கு வேத வசனமும் தேவனுடைய ஆவியானவரும் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். And you need the body of Christ to pray together with you. That's why we have the Tuesday's morning prayer. இப்படியாக நாம் ஜெபிக்கிற நேரத்திலே அந்த சரீரமாகிய கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஜெபிக்க ஒரு ஐக்கியம் தேவைப்பட வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் இப்படியாக கூடி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். So that is very important. And okay, I will enter into this very important parts of my message. Change the content of your prayer. உங்களுடைய ஜெபத்தின் விண்ணப்பங்களுடைய காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். I don't know how about your spiritual prayer, your prayer life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. Now I want to use something lower to say, I don't know how your members pray. இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். உங்க விசுவாசிங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. And most of the time we will always ask our member, if you have any needs, you pray to God, God will answer your prayer. ஒரு விசுவாசிக்கு ஏதோ ஒரு தேவை வந்துவிட்டால் நம்ம என்ன சொல்றோம்? உங்க தேவை எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுகிறோம். You know, sometimes we always get our members says, as long you pray, God will answer. எப்போதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்ப தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். And sometimes we tell our members says that you use the Lord's prayer. அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? அந்த பரலோக ஜெபத்தை செய்யுங்க என்று சொல்லி நம்ம விசுவாசிங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். And definitely as a pastor, you always encourage your members to pray, right? ஆக போதகர்களாக நாம் எப்போதும் நம்ம விசுவாசிகளை ஜெபிக்கும்படி நாம் உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். But do you know that the range, how far you pray, will determine how much you can get in your life? நீங்க எந்த அளவுக்கு பெரிதான அளவிலே விரிவாக்கத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் காணப்படும்.
You see, sometimes we end our service, we ask the member to pray the Lord's Prayer. அநேக நேரத்துல கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்கும் போது விசுவாசிகளை இந்த பரலோக ஜெபத்தை செய்து முடிக்கலாம் என்று நாம் சொல்லுகிறோம். Honestly, sometimes they recite the prayer, they follow whatever the Lord's Prayer say, and they pray accordingly. அநேக நேரத்துல விசுவாசிகள் இந்த பரலோக ஜெபத்தை சொல்லும்போது அதை ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி கடகட என்று அதை சொல்லி விடுகிறார்கள். It's totally correct, but it's totally correct. But if the members don't understand the meaning behind, they will just recite a prayer and without knowing why they pray and what they're going to receive. They are not aware about it. அப்படியாக ஜெபிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த கருத்தை, அந்த அர்த்தத்தை உணர்ந்து உண்மையாக ஜெபிக்கிறார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. So I want to continue with what I'm going to share today, which is I think is very important. That is, there are 4 areas that you must get on your members, or even yourself, get your members to pray. இந்த 4 முக்கியமான காரியங்களை நீங்களும் உங்களுடைய சபை விசுவாசிகளும் ஜெபிக்கும் போது இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். There are 4. The first one is constant repentance. முதலாவது காரியம் தொடர்ந்து நாம் மனம் திரும்புகிற காரியம். Okay, the Bible says here in Psalms 19:12 says that, who can discern his error, declare me from hidden faults. தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சங்கீதம் 19:12 வாசிக்கிறோம். And 13 says, keep back your servant also from presumptuous sin, let them not have dominion over me, and then I shall be blameless and innocent of great transgressions. 13வது வசனம் 19வது சங்கீதம் எப்படியாக சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாகி இருப்பேன். And the Bible says that first things, when we pray, we are asking God to reveal what is inside of us. முதலாவது நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். And help us to run away from any kinds of presumptuous sins, the sins that we think is right, we do it, but actually is wrong. நாம் சரி என்று அநேக நேரங்களிலே நினைத்து செய்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையிலே பாவமாய் காணப்படுகிறது. ஆகவே அவைகளை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். You see, the first things, many times we have forgotten to ask our members, to ask the Holy Spirit, is there any area of our life is not right with God? அநேக நேரத்திலே நாம் நம்முடைய விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயத்திலே தவறி விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதான அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். You know, our theology tells us that once you are safe and your sins are washed away. அநேக நேரத்தில் நம்முடைய இறையியல் தியாலஜி இப்படியாக சொல்லுகிறது, ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்டால் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றதான அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. But the thing is, our life proves that we sometimes still live in sin. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இன்னும் நான் பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. And the Bible tells us it is the Holy Spirit that helps us free from sin. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த காரியத்தை, அதாவது இந்த பாவத்திலிருந்து மேற்கொண்டு வெளியே வர நமக்கு போதிக்கிறார் என்று. If we obey Holy Spirit, we have peace and life. எப்போது நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்போது ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். If we give way to our own flesh, we live in death. நாம் மாம்சத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுப்போமானால் நாம் ஒரு மரித்த வாழ்க்கை தான் வாழ முடியும். So the first breakthrough your church must have is to make the members and even yourself have a constant repentance. Always come before the Lord, say, Lord, is there any area of my life has unconfessed sins? If there any area of our life there is a hidden sins that I doesn't know?
நம்முடைய சபையில ஒரு பெரிய மாற்றம் எழுப்புதல் வர வேண்டும் என்றால், நாமும் நம்முடைய சபையாரும் இப்படியாக ஜெபிக்கும்போது, ஆவியானவரே மறைவான பாவங்கள், குற்றங்கள் இல்லை என்றால் அறிக்கை செய்யப்படாத மறைந்திருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். We are not doubting on God's forgiveness. No, no, I'm not saying that God doesn't forgive us. I'm asking about whether we are following, we are leaning on the Holy Spirit to overcome the sins of our life. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என் பாவத்தை மன்னித்து விட்டாரே, நான் ஏன் அதை சந்தேகிக்க வேண்டும், மறுபடியும் ஏன் இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று அப்படியாக நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அவர் சமூகத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் ஏதாகிலும் மறைவான பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று வெளிப்படுத்தி காட்டும்படி நாம் கேட்க வேண்டும். As a pastors, we will always understand that sometimes we are full of arrogance and proud that we don't know. அநேக நேரத்திலே போதகர்களாகிய நாமும் உள்ளவர்களாகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனால் அது நமக்கே ஒரு தெரியாத காரியமா இருக்கிறது. The key is ask the Holy Spirit. Holy Spirit, show me my heart. Is there any area I'm still proud? Is there any area I did not forgive? அதிலிருந்து வெளிவர முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆவியானவரே எந்த காரியத்திலே நான் மனம் திரும்ப வேண்டுமா அல்லது is there any aspect of our life there's a temptation I need to pay attention to avoid it? இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஏதாவது சோதனைகளில் இருந்து நான் வெளிவர வேண்டுமா என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். And actually, sometimes there are so many things that you will benefit because you have this constant repentance in your life. அநேக நேரத்தில் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது என்றால், நாம் தொடர்ந்து அந்த மனம் திரும்புகிற அனுபவத்திற்கு நேராக கடந்து போகுமா மாத்திரமே அது சாத்தியமாகும். The key of free from sin is always rely on the Holy Spirit and live a constant repentance life. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் வாழும்போது மாத்திரமே அது சாத்தியமாகும். If daily we come before the Lord and ask God, if there any area of our life I need to adjust, we are entering holiness. This is a process of sanctification. இதுதான் பரிசுத்த வாழ்க்கையின் ஒரு செயல்பாடாய் காணப்படுகிறது. அதாவது ஒரே நாளிலே பரிசுத்தமாகுவதல்ல, தொடர்ந்து நாம் பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து போவது. ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாகிலும் குறை உள்ளதா என்று என்னை நானே ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது. 2 Corinthians 13 verse 9 says Paul pray for the church of Corinthians church to be perfect. இந்த 2 கொரிந்தியர்ல அந்த கொரிந்து சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை இங்கு நாம் பார்க்கிறோம். And even the greetings at the end of chapter 13 verse 11 says that be perfect, brother. அந்த கடைசியான அந்த வாழ்த்துதலில் 11வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே நற்சீர் பொருந்துங்கள் என்று. You see, the second thing you must pray, besides praying for repentance, second thing you are praying for breakthrough. முதலாவதாக நாம் தொடர்ந்து மனம் திரும்புவதற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். You see, we need to have spiritual breakthrough. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய மீட்பு தேவைப்படுகிறது. Pastors, your breakthrough will be the breakthrough of your church. உங்களுடைய வாழ்க்கையை பெறுகிற அந்த விடுதலை தான் உங்களுடைய சபைக்கு பெரிய விடுதலை கொடுக்க முடியும். The moment your holiness get higher, the holiness of the church also get higher. எந்த அளவுக்கு உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை முன்னேறுகிறதோ அந்த அளவுதான் உங்களுடைய சபையினுடைய பரிசுத்த வாழ்க்கையின் அளவும் முன்னேற முடியும். When you fast and pray, you have spiritual breakthrough. That moment when you preach, the church will experience spiritual breakthrough as well.
நீங்கள் இதிலிருந்து விடுதலையாகி உபவாசத்தோடு வல்லமையாக நீங்கள் ஜெபித்து பிரசங்கிக்கும் போது உங்களுடைய சபையிலும் பெரிய ஒரு மாற்றத்தின் விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். You know, in my church, last time in my church, we have worship team. கடந்த நாட்களிலே எங்களுடைய சபையில ஒரு ஆராதிக்கிற ஒரு குழு இருந்தது. In the worship team, there are a lot of young people. அந்த ஆராதனை செய்கிறவர்களே அநேகர் வாலிபர்களாய் காணப்பட்டார்கள். You know, of course, young people, they are not perfect, but sometimes there is one or two are rebellious one. வாலிபர்கள் எல்லாருமே மிக நல்லவர்கள், மனம் திரும்பினவர்கள் என்று சொல்ல முடியாது. அதுல 1-2 பேர்கள் கெட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். If they are rebellious, அப்படியாக அவர்கள் துன்மார்க்கத்தனமாய் காணப்படும் போது you have to counsel them. அவர்களுக்கு தெளிவான ஆலோசனை நாம் கொடுக்க வேண்டும். If they keep in their rebellious way, தொடர்ந்து அவர்கள் அப்படிப்பட்டதான துன்மார்க்கமான காரியங்களிலே நடப்பார்களானால் you need to remove them from the worship team. அப்படிப்பட்டவர்களே உங்களுடைய ஆராதனையிலிருந்து, அதாவது ஆராதனை செய்கிற குழுவிலிருந்து நீங்கள் நீக்கிவிட வேண்டும். The moment when they leave the worship team, let me tell you, the anointing of your worship team will go higher. அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய ஆராதனை செய்கிறதான அந்த குழுவிலிருந்து வெளியே போகும்போது அந்த ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் அதிகப்படியாக உணர முடியும். You know, sometimes spiritual breakthrough not necessary is defeat the enemy, not necessary. அநேக நேரத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெறுவது என்றால் பிசாசை நாம் மேற்கொள்வதல்ல. Sometimes spiritual breakthrough is because the level of your consecration, your holiness go higher. That is a new authority you are entering. அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேறுவது என்னவென்றால், நான் அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போவதே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் யுத்தத்திலே ஒரு வெற்றி எனக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. You know, when your leaders, they come together and fast and pray, they consecrate themselves, the whole church will enter into a new level of the anointing of God. சபை மூப்பர்கள் ஒருமனப்பட்டு வந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது சபையிலேயும் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் அளவு எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் உயர்த்தப்படும். Today church has so many things to do except seek for spiritual breakthrough. இன்றைக்கு அநேக நேரத்திலே இப்படிப்பட்டதான இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபத்திலே அநேகர் சரியான விதத்திலே செய்யாமல் இருக்கிறார்கள். You know, we have so many things, so many programs, so many prayer meetings, so many Bible study, so many things doing, except one thing, we don't seek for spiritual breakthrough. அநேக நேரத்திலே பல ஜெப கூட்டங்கள், பல ஜெப காரியங்கள், பல வேத தியான கூட்டங்கள் நடத்துகிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எதிரியை மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்டதான ஜெப கூட்டங்கள் நம்முடைய சபையிலே காணப்படுவதில்லை. One of the reason is because complacency and compromise. ஏனென்றால் அதற்கு காரணம் நாம் மற்ற காரியங்களோடு ஒப்புரவாகி சோர்வாக தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்படுகிறோம். All the members are still coming. The church is still have many people. நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள், ஆகவே பெரிய கூட்டம் காணப்படுகிறது. People are very happy every week when they come. எல்லாரும் அங்க வரும்போது சந்தோஷமா இருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும். They are still give offering and tithe. Praise the Lord. அவங்க தொடர்ந்து காணிக்கை போடுறாங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. But the thing is, unless we determine to become a perfect man before God, there is no reason why a person will seek for spiritual breakthrough. ஆகவே இந்த ஆவிக்குரிய முன்னேற்ற விடுதலை வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பரிபூர்ண உத்தமமான ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்கிறதான அந்த உணர்வு எல்லாருக்குள்ளும் வர வேண்டும். Like I say just now, fleshly lust and weakness, devil's oppression and tentative attacks, all these things are hindering you. இந்த மாம்சத்தின் கிரைகள், மாம்சத்தின் இச்சைகள், பலவீனங்கள், இப்படிப்பட்டதான பிசாசு நம்மை பாதிக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. Only when you really want to be a perfect man,
then you pray and overcome by the Holy Spirit, the power of the Holy Spirit. தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமான ஒரு மனுஷனாய் நிற்கும்போது மாத்திரமே, இப்படியாக பரிசுத்த ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கும் போது மாத்திரமே அந்த ஆவிக்குரிய விடுதலை என்னிலே காணப்படும். Do you still pray for spiritual breakthrough? நீங்கள் இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய விடுதலைக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? And number 3 is to மூன்றாவது learn to pray for things other than material satisfaction. அடுத்ததாக உலக பிரகாரமான காரியங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். You see, a lot of people, I will use old lady. I use an old lady as example. Old lady, when they come to church, they'll say, "Pray for me. I'm sick. Pray for my children. Pray for my husband. Pray for my grandchildren, and pray for my job, my children's job." You know, everything is surrounded by their daily needs. ஒரு உதாரணத்துக்கு இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வயசான அம்மா வந்து ஜெப குறிப்பு கொடுக்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயா, எனக்கு கை வலிக்குது, என் கணவனுக்காக ஜெபிங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க, பேர குழந்தைங்களுக்காக, வேலைங்களுக்காக ஜெபிங்க. இப்படியாக அவர்களுக்கும் அவர்களுக்கு சார்ந்த தேவைகளுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். We as a pastors, we always say, "Oh yeah, ama, yeah, I'll pray for you. I'll pray for you." Then pray for his body, pray for his children, pray for his children's career, pray for the grandchildren, pray for the peace of the family. Yes, we always pray. நம்ம பாஸ்டருங்க என்ன சொல்றோம்? சரிம்மா ஜெபிக்கிறேன், உங்களுக்காக, குடும்பத்துக்காக, பேர குழந்தைகளுக்காக, வேலைக்காக, சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேம்மா அப்படி சொல்லுகிறோம். But let us ask a question. Is this the way the Lord asks us to pray? இப்படியாக தான் தேவன் நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறாரா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். The Bible says, "Do not be anxious and say, what should we eat, what should we drink, or whatever we wear, or for these things, for the Gentiles seek after these things. Your heavenly Father knows what you need them all." தேவன் இப்படியாக நமக்கு ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6:31 நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை உண்போம், எதை புசிப்போம், எதை குறிப்போம், எதை உடுத்தோம் என்று அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உலகத்தார் இவைகளுக்காக தேடுகிறார்கள். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை உங்களுக்குள்ள இருக்கிற பரலோக பிதா அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. But the Bible say, "Seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you." வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Our problem today, we teach our we pestered our members by allowing them to pray only earthly things. That is the reason why the kingdom doesn't advance, because the member only pray for earthly things. ஏன் சபையில ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரவில்லை, தேவனுடைய ராஜ்யம் அதிகமாக கட்டப்படவில்லை என்றால், விசுவாசிகள் இப்படியாக ஜெபிக்கிறார்கள். அப்படியாக ஜெபிக்கும்படி நாமும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி ஜெபித்தால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய சபையிலே காணப்படாது. Why the church don't grow? Why the kingdom of God don't advance in India and other country? There are reasons. ஏன் தேவனுடைய ராஜ்யம் வரவில்லை? ஏன் சபையிலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் உலகத்திலும் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படவில்லை என்றால் இதுதான் காரணம். You see, if you satisfy a person's selfish desire, they will cause the person has a spiritual weakness. எப்போது நாம் நம்முடைய சொந்த இச்சைகள், சொந்த காரியத்திலே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோமோ, அப்போது அந்த காரியம் நம்மை ஆவிக்குரிய பலவீனத்திற்கு நேராக நடத்துகிறதா காணப்படுகிறது. So pastors, you must understand, if you only gratify their earthly needs, you know, their spiritual life is not going to be strong. அது எப்போது நாம் ஆவிக்குரிய இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாது. The Bible says the children of Israel, while they are in the wilderness, they are asking more and more and more from God. They say, "I want to eat this, I want to eat flesh, I want to eat meat."
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது இன்னும் வேணும், இன்னும் வேணும், எங்களுக்கு மாம்சம் வேணும், எங்களுக்கு அந்த ஆகாரம் வேண்டும், இது வேணும் என்ற அந்த உலக காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். I want to read for you this passage is very important. Psalms 106, 13 to 15. They say, they soon forgot his work. They wanted not for his counsel, meaning they want his blessing, but they don't want to listen to God. Number 14, but lasted exceedingly in the wilderness and tempted God in the desert. சங்கீதம் 106, 12, 13, 14 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு துதி பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமா அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று. Okay, they lasted exceedingly in wilderness, but 15, verse 15 says that, and he gave them their request. Okay, since you want it so badly, I will give it to you. God give it to them, but the same thing, but send leanness into their soul. அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்தார். அந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தார். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். When the children are crying, they want something in the supermarket. அநேக நேரத்துல குழந்தைங்க அந்த சூப்பர் மார்க்கெட் அழுது அடம் பிடிப்பாங்க. எனக்கு இது வேணவே வேணும்னு அடம் பிடிப்பாங்க. You have two choice. You have அப்போது two ரெண்டு choice. தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். ரெண்டு Buy what, காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். buy whatever they want, give it to them and say quiet. ரெண்டு காரியத்தை நாம் செய்ய முடியும். ஒன்று அவங்க கேட்கறத உடனே வாங்கி கொடுக்குவோம். இல்லைன்னா சும்மா இரு அப்படின்னு அவங்கள அதட்டுவோம். And the choice number 2 is spank them and bring them home. அடுத்தது நல்ல தவடையில ஒரு அடி போட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வர்றது. You see, if you choose the first one, give them and say stay quiet. ஒண்ணு அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்றது. They will become weaker and weaker in their character, in their soul. அப்படியாக நாம் செய்வோமானால் அவங்களுடைய ஆத்மாவிலே அவர்கள் பலவீனப்பட்டு போய்விடுவார்கள். If you really pester God to give you something that is not His plan, He will give you. தேவனுடைய சித்தம் இல்லாத காரியத்தை நாம் தொடர்ந்து கேட்டாலும் ஒரு சில நேரத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But at the end, you cause your spiritual life be so weak. அப்படியாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலவீனத்தையும் சோர்வையும் கொண்டு வருகிறதாய் காணப்படும். The other one, what God actually wants from us. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், God wants us to focus on seeking Him. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் Don't விரும்புகிறார். just pray for your needs. Pray what is the will of God in your needs. எப்போதும் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்த தேவையில தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து ஜெபிக்க வேண்டும். Jeremiah 29 verse 13 says, seek me and you find me when you seek me with all your heart. எரேமியா 29:13 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். Jeremiah chapter 33 verse 3 says, call to me and I'll answer you and I will tell you great and hidden things that you have not known. எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று. You know, sometimes our prayer I need to align with the heart of God. அநேக நேரத்திலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் தேவனுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So start from today, tell your members, tell your children,
Don't just pray for earthly things. Start to pray for something that is in the heart of God. Otherwise, you will always pray for your own needs and causing your spirit become very, very weak. எப்போதுமே உலக காரியங்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, நான் இப்படியாக ஜெபித்தால் தேவன் பிரியப்படுவாரா என்பதை எதிர்பார்த்து ஜெபிக்கும்படிக்கு இன்றைக்கிலிருந்து ஆரம்பியுங்கள். இதை உங்களுக்கும் உங்கள் விசுவாசிகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுது இந்த ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக முடியும். Number 4, the last one I want to share is to determine to serve God. Meaning that you need to pray that you are able to serve God effectively. தேவனுக்கு இப்படியாக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We need to tell our members, we need to train ourselves, pray for our own ministry, pray that we'll be effectively serve God. தேவனுடைய கிருபைகளுக்காக ஊழியத்திலே நாம் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்காக நமக்காகவும் நம்முடைய விசுவாசிகளுக்காகவும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். You see, if a member only pray for their own needs, they will never have any heart for ministry. They will never have any heart for ministry. எப்போது விசுவாசிகள் தங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறார்களோ அப்போது அவர்களுக்கு ஊழியத்திலே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஊழியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். Our biggest problem in church is not people not praying. The problem is people only praying for selfish purpose. நம்முடைய சபையில ஜெபக்குறைவு என்று சொல்ல முடியாது. நாம் நன்றாக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் மிகவும் சுயநலமாய் காணப்படுகிறது. The prayer cannot support the church to grow. வெறும் ஜெபம் மாத்திரமே சபை வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்காது. A prayer that will never cause any spiritual breakthrough. வெறும் ஜெபிப்பதனால எந்த ஆவிக்குரிய விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. And because of that, the church suffer loss. ஆகவேதான் சபையில அநேகமான இழப்புகளை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Paul say we must do our best in our ministry, and he say in Philippians chapter 3:14 says that I press towards the goal that the prize of the outward call of God in Christ Jesus. Let those of us who are mature think this way. நாம் செய்ய வேண்டியதை தேவனுக்காக நன்றாக விதத்திலே செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:13-14 வாசிக்கிறோம். சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். You know, if those who are mature, you must think in this way, that I want to press towards the goal God has for us. ஆகவே முதிர்ச்சி அடைந்தவர்கள் இப்படியாக ஜெபிப்பார்கள், இப்படியாக அவர்கள் நினைப்பார்கள், நான் ஒன்று செய்கிறேன், முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் என்று. Even our Lord Jesus Christ paid the price of prayer for his daily ministry. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே இப்படியாக ஜெபத்திற்காக கிரயம் செலுத்தி அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். You see, Mark chapter 1 verse 35 says that Jesus raising up very early in the morning while it was still dark, he departed and went out to the desolate place, and there he prayed. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்க ஜெபம் பண்ணினார் என்று மார்க் 1:35 வாசிக்கிறோம். And when people look for him and he say, let's go to the next town and that I may preach there also, that is why I came out. And he went throughout all Galilee, preaching in their synagogue and cast out demons. He has the anointing to do the work. தேவனுடைய அபிஷேகத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்தார். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களில் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போகும் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலும் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். Okay, I want to end here, but review what we have just shared. The first one, to recover your goal, your God-given land. The meanings that first thing, you recovering the lost ground is a sign that God makes you prosperous.
நாம் எழுந்து போனதான அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்தின் அடிப்படையில் இதை நாம் பார்த்தோம். முதலாவதாக நீங்கள் எதை இழந்து போனீர்களோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய செழிப்பு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். Recovering lost ground is your step to start governance. இழந்து போன காரியத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்னவென்றால் நாம் அந்த காரியங்களில் மேலே ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Recovering the lost ground is to dry up your enemy. இழந்ததை சுதந்திரித்துக் கொள்வது என்னவென்றால் பிசாசை நம்முடைய காரியங்களில் இருந்து நாம் துரத்துவது. And what need to be, recovered? Recover your freedom, recover your sober mind, and recover your land. எதை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும்? நம்முடைய விடுதலையை, சோர்வின் மனதிலிருந்து தெளிவுள்ள மனதிற்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இழந்த அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வது. And the last one, to change the content of your prayer. நீங்கள் உங்களுடைய ஜெப காரியங்களை மாற்றிக்கொண்டு ஜெபிப்பது. Constant repentance. தொடர்ந்து மனம் திரும்புதலுக்கான ஜெபம். Seek for spiritual breakthrough. ஆவிக்குரிய விடுதலைக்கான ஜெபம். Learn to pray for things other than material satisfaction. நம்முடைய திருப்திக்காக உலக காரியங்களுக்காக மாத்திரம் ஜெபிப்பதல்ல, அதற்கு காட்டிலும் மேலான காரியங்களுக்கு ஜெபிப்பது. And pray for serving God effectively when we determine to serve God. நாம் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது எல்லாரும் நாம் தேவனுக்காக நன்றான விதத்திலே வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அதற்காக ஜெபிப்பது. Hallelujah. Let us pray. Hallelujah. நாம் ஜெபிக்கலாம். Lord Jesus, this morning we come before you. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தின் நேராய் நாங்கள் வருகிறோம். Lord, we pray for a true breakthrough in our spiritual life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். That the church is no more, Lord, praying only for their own personal gain. ஆண்டவரே, சபையாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, we were able to recover the ground, recover the land, and start to govern. ஆண்டவரே, நாங்கள் இழந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு அதன் மேல் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். And the members were no more, Lord, reciting prayer without knowing why they are praying. விசுவாசிகளும் தாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிற விதத்திலே ஜெபிக்கிறவர்களாக அல்ல, அதன் அர்த்தத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Their prayer will dry out the enemy. அவர்களுடைய ஜெபங்கள் தங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிசாசுகளை துரத்தும்படிக்கு இருக்க வேண்டும். Their prayer, Lord, will bring spiritual breakthrough. ஆண்டவரே, அவர்களுடைய ஜெபங்கள் ஆவிக்குரிய விடுதலை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரட்டும். Their prayer will cause the kingdom of God to advance. தேவனுடைய ராஜ்யம் தங்களுடைய வாழ்க்கையிலேயும் சபையிலும் வந்து ஒரு முன்னேற்றத்தை தரும்படிக்காக அவர்கள் ஜெபங்கள் இருக்க வேண்டும். Lord, I pray, Lord, change us, Lord. ஆண்டவரே, எங்களை மாற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. 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 Hallelujah. I'll pass the time to Pastor Stanley. Hallelujah. Amen. Amen. Thank you. Thank you. All the glory to God. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த கால வேளையில பேசினார். The Spirit of God spoken with us this morning. Brother, சொல்லுங்க. This morning God has spoken to us in a powerful way. So actually, whatever the day-to-day life, the ministry life, whatever, the things we need to take the serious action in our ministry, truly the Spirit of God taught us this morning. இந்த காலை வேளையிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். The Spirit of God boosted us this morning. தேவனுடைய வார்த்தையானது நம்ம இந்த காலை வேளையிலே பலப்படுத்தி இருக்கிறது. So all the glory to God. எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரமே உண்டாகட்டும். So continually let us use these opportunities and time by the word of God.
நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நேரத்தை நாம் நன்றாக உபயோகப்படுத்தி செலவழித்து தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் நாம் கற்றுக்கொள்ளலாம். So we are blessing by the Zoom, and soon we are going to meet each other with our beloved Pastor Danny and also the IMT ministers. இந்த ஜூம் மீட்டிங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அதி சீக்கிரத்திலே நாம் நம்முடைய பாஸ்டர் அவர்களையும் எல்லா ஐஎம்டி குழுவினர்களையும் நாம் சந்திக்கலாம். So next Tuesday morning we'll meet again. Thank you. God bless you all. Thank you so much, Pastor Daniel Tan, sir. Thank you so much. And also thank you, Pastor Daniel Vijay Kumar. Very perfect and very clear translation. இந்த காலையில பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா போதகர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் Thank you, Pastor. Thank you very much, Pastor. Thank you, Pastor. Thank you, everyone. Praise the Lord. Amen. Yeah, now is the time. Maybe I'll allow everyone to unmute yourself, greet each other. ஒருத்தர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நாம் முடித்து கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. Pastor Yeshradam, thank you, brother. Thank you, Pastor. Yeah, praise the Lord. Thank you. Praise the Lord, Pastor.